السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وعن مالك أنه بلغه أن رسول الله صلى الله عليه وسلم قال: بعثت لأتمم حسن الأخلاق أو كما قال النبي صلى الله عليه وسلم. பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வலினுடைய இறுதி வாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுக்க மௌலிதுகள் ஓதினோம், மார்க்க பிரச்சாரங்களை கேட்டோம், அன்னலாரின் வரலாற்று நிகழ்வுகளை உரைகளாக கேட்டு கழித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னலாரை பற்றி அதிகம் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்பதனுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அன்னலாரை போன்ற நற்குணம் என்னிடத்திலும் வர வேண்டும் என்பதுதான். அன்னலார் வாழ்ந்ததை போல நானும் வாழ வேண்டும் என்பதுதான். அன்னலார் என் வாழ்வின் முன்மாதிரி என்பதை ஒவ்வொரு முஃமினும் மனதிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். காரணமா, நல்ல குணம், நல்லவன், கெட்டவன் என்று சமூகத்துல பிரிக்கப்படுறதுக்கு ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ஸ்கேல் இருக்கும். ஒரு சில சமூகத்துல வியாபார சமூகமாக இருந்தால், உதாரணமாக பனியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத்தி சமூகமாக இருக்கட்டும், மார்வாடிகளாக இருக்கட்டும், அல்லது நம் தமிழ் இஸ்லாமிய மக்களில் கூட வியாபார சமூகமாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே நல்லவர் யார், கெட்டவர் யார் என்றால், நல்ல வியாபாரம் பண்ணி பொழைக்க தெரிஞ்சவர் நல்லவர், வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ண தெரியல, உழைக்க தெரியல, அவர் கெட்டவர். அதே போல இன்னொரு சமூகம், அந்த சமூகத்திலே படிப்பு என்பது முக்கியமாக இருந்தால் அங்க நல்லவர் யாரு, கெட்டவர் யாரு, படிப்பை வச்சு முடிவு பண்ணுவாங்க. பொது சமூகம் யார நல்லவர்னு சொல்லும், யாரை பத்தி எல்லாரும் புகழ்றாங்களோ அவங்கள நல்லவங்கன்னு சொல்லும், யாரை பத்தி எல்லாரும் திட்டுறாங்களோ அவங்கள கெட்டவர்னு சொல்லும். ஆனால் நல்லவர் கெட்டவர் என்பது ஒரு மனிதனுடைய அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய குணத்திலே இருக்கிறது. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதனுடைய குணம், செயல்கள் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய செயல்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், காலையில ஒரு மாதிரி இருக்கலாம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கலாம். மார்க்கம் கவனிப்பது ஒரு மனிதனுடைய குணங்களை. எந்த அளவுக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் நல்ல குணம் இவன்ட்ட இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் கெட்ட குணம் இவன்ட்ட இருக்கு. இதை பொறுத்து தான் மார்க்கம் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிக்கிறது. மறு உலகிலே இவனுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு
இவனுடைய குணங்களை வைத்து அவன் செய்த செயல்களை தராசில் வைத்து பிறகு இவனுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை வைத்து அல்லாஹ் அங்கு முடிவெடுப்பான். மிக முக்கியம் என்னவென்றால், ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அவனிடத்திலே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். நல்ல குணங்கள் என்ன? 4 பேருக்கு தெரிஞ்ச நல்ல குணம் அல்ல, இவனுக்கு தெரிய வேண்டும் என்னிடத்திலே இந்த நல்ல குணம் இருக்குது என்பதாக. இப்பொழுது சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஇஸ்து லிஉதம்மிம ஹுஸ்னல் அஹ்லாக். நல்ல குணங்களை பரிபூர்ணமாக சொல்லி காண்பிப்பதற்கு, மக்களுக்கு போதிப்பதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். உதாரணமாக, இன்னைக்கு நல்ல மேனஸ், நல்ல குணம் அப்படின்னு சொன்னதோட நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? மேற்கத்தியர்களை பாருங்க, அவங்கள்ட்ட தான் மேனஸ் இருக்கு, எங்க இருந்தாலும் கியூல நிற்பாங்க, நல்ல உடைகள் உடுத்துவார்கள் என்பதாக மேற்கத்தியர்களை நல்ல குணங்களுக்கு அல்லது மேனஸ்க்கு உதாரணம் காட்டுவது இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நற்குணம் என்று காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு மனிதன், நன்றாக கவனியுங்கள், பிறரிடத்திலே கெட்டதை, பிறருடைய கெட்ட விஷயங்களை தேடாதவன் தான் நல்ல மனிதன் என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கு. நாம நம்மளை பார்க்கிறோமா இல்ல அடுத்தவங்களை பார்க்கிறோமா, இதை பொறுத்துதான் நாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா. நம்முடைய கண்கள் நம் குறைகள் மீது இருக்கிறதா அல்லது பிறர் குறைகள் மீது இருக்கிறதா, அதை பொறுத்து தான் நாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா. இன்று பெரும்பாலான சமூக தளங்களை எடுத்து பாருங்கள். ஒரு சிறிய பிரச்சனை என்றால் அது அவருடைய பிரச்சனையாகவும் இருக்காது, அவர் சமூகம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்காது. ஆயிரக்கணக்கான மக்கள் கமெண்ட்ஸ்ல எழுதுவாங்க, என்ன இப்படி இருக்கான், என்ன இப்படி இருக்கிறா, இதை செய்யறாங்க அதை செய்யறாங்க என்று அவர்களை குறை சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் எழுதக்கூடிய அனைவரும் நல்லவர்களா என்றால் இல்லை. ஏன் இந்த சமூகம் அப்படி இருக்கின்றது என்றால், அதைத்தான் சுருக்கமாக சொன்னேன். நற்குணம் என்றால் தன்னை கவனிப்பது, பிறரை கவனிப்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு வருவோம். அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள், தோழர்கள் குழுமி இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு காட்டரபி வருகிறார். கிராமப்புறத்திலிருந்து என்றால் அவர்கள் பிறந்ததிலிருந்து அந்த கிராமத்திலே தான் வசிப்பார்கள், பிற சமூகத்துடன் கலந்து இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. எந்த இடத்துல என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும் என்ற அந்த ஒழுக்க பண்பாடுகள் அவர்களுக்கு அவ்வளவு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டரபி வருகிறார். பள்ளிவாசலின் ஓரத்திலே சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ளே தொழக்கூடிய இடத்திலே சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அனைவரும் கொதித்தெழுந்து விடுகிறார்கள். ரொம்ப கோபத்தோட போய் அவரை பிடிச்சு சத்தம் போட போறாங்க. பெருமானார் நிறுத்த சொன்னார்கள். அவரை அந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க, சுத்தம் பண்ணிட்டு அவரை அழைத்து சென்று அருமையாக உபதேசம் செய்தார்கள். நண்பரே, இது தொழுகைக்கான இடம், இந்த இடத்திலே தொழப்படும், வணக்கம் செய்யப்படும், சுத்தம் பண்ணுவதற்கான இடம் வேறு இடம் இருக்கிறது என்பதாக அமைதியாக சொல்லி விளக்கம் சொன்னார்கள். இந்த சம்பவத்திலே ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்பதை நாம் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பார்த்து அங்க நம்ம எவ்வளவு பிரதிபலிக்கின்றோமோ, அதே கோபமும் அதே வேகமும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையை பார்த்து இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் இல்லை. நம்மகிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு? நம் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவருடைய குறைகளை அறிந்தவர்கள். ஆனால் நம்முடைய குறைகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையையே ஒருவன் வெளியிலே ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா கொதித்தெழக்கூடிய சமூகம் தன் குறைகளை பார்த்து கொதித்தெழாத காரணம்தான் இன்று முழு உலகத்திலும் ஃபித்னா ஃபசாதிற்கு காரணம். இதைத்தான் பெருமானார் தடுத்தார்கள். நாயகம் கற்றுக் கொடுத்த நற்பண்புகளில் மிக முக்கியமானது என்ன? உன் குறையை பார், உன் மனித பண்புகளை மேம்படுத்து, பிறரை பார்ப்பதை விட்டுவிடு. சஹாபாக்கள் சொன்னது கரெக்டு தான். சிறுநீர் இங்க கழிக்கிறானே, கண்டிப்பா அவன் மேல கோவப்பட்டு தானே ஆகணும்.
உண்மைதான் என்றாலும் அவர் ஒரு காட்டரபி. உங்களுடைய வேகத்தினால் அவர் புரிய போவது கிடையாது. நீங்க கோபப்பட்டு பேசுறதுனால அவருக்கு புரியாது. எதுக்கு இவங்க சத்தம் போடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு புரிந்த முறையில் சொல்ல வேண்டும். அவருக்கு புரிந்த முறையில் சொல்ல முடியாத குணமும் ஒரு குறைதான் என்று நபி அவர்கள் அங்கு சுட்டி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய பார்க்க முடியும். பிறரை சமூக தளங்களிலே வசைபாடக்கூடிய ஒரு பெரும் ஃபித்னா இன்றைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம். அவரை மனவிலக்கு செய்து விட்டார், இவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி ஆயிருச்சான். இதை சமூக தளங்களிலே போட்டு அதிகமான நேரம் அதில் தான் நம்ம ஆளுங்களுக்கு செலவாகும். அதிகமான பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதுறதுல, அதை செய்யறதுல, அதை பற்றி ஃபேஸ்புக்கில் இல்லைன்னு சொன்னால் டிக்டாக்ல இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய நண்பர்களுக்குள்ளாக பிறரை பற்றி பேசியே நம் நேரங்கள் கழிகிறது. பிறரை குறை சொல்லியே நம் நேரங்கள் கழிகிறது. அதே குறை பேசக்கூடிய 10 பேரின் ஒவ்வொருவரிடத்துல இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னட்டே அந்த குறை இருக்குதானே, அதை நான் எப்படி சரி செய்வது என்று யோசிக்காமல் பிறருடைய குறைகளை எக்ஸாசரேட் பண்ணி பெரிதாக காமித்து அதன் காரணமாக குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் இந்த உலகத்திலே. அந்த குழப்பத்தின் காரணத்தினால்தான் முழு உலகத்திலையும் ஏற்படக்கூடிய பெரும் பெரும் கலகங்களும் ஏற்படுகின்றன. இன்னைக்கு ஒவ்வொரு சண்டைக்கும் காரணம் என்ன? இந்தியாவிலே இரு மதத்தாரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்று ஒரு சரியில்லாத நிலைமை ஏற்படுத்தக்கூடியதற்கு காரணம் என்ன? ஒரு செய்தியை போட்டு அதுக்கு கீழே பார்த்தோன்னா எல்லாரும் அப்படி இப்படி அந்த இது சங்கி கிங்கி இப்படின்னு இவனை திட்ட வேண்டியது, இந்த பக்கம் இவர்களை அப்படி இப்படி என்று திட்ட வேண்டியது. அப்படி சொல்வதால் யார் மாறப் போகிறார்கள்? யார் கேட்க போகிறார்கள்? தவறுகளை அவரவர் தான் திருத்த வேண்டும். சரி, அப்ப யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாதா? யாருடைய குறைகளையும் சுட்டி காண்பிக்க கூடாதா என்றால் அங்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்திலே தாய் தந்தை, குரு, அதாவது நம்முடைய ஆசிரியர் உஸ்தாத் அல்லது மார்க்க அறிஞர்கள், இவர்களை தவிர மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. என் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்களில் ஒருவர் ஒரு குறைகளை செய்கிறார் என்றால் அவர் என் பிள்ளையாக இல்லை என்றார், அவர் என்னுடைய தங்குங்கனில் இல்லாத ஒருவராக இருந்தால் அவர்களுடைய குறையை பார்ப்பதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஏன்? நான் பார்ப்பேன், பார்த்ததோட என் மனசுல என்ன வரும்? என்ன மோசமான ஆளா இருக்கிறான்னு நினைப்பேன். அப்புறம் அடுத்து சாயந்தரம் என்ன செய்வேன்? என்னுடைய நண்பர்களோடு உட்கார்ந்து அந்த ஆள் இருக்கார்ல அப்படி செஞ்சார்னு பேசுவேன். முதலில் அவரை பற்றி சங்கபுரு என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட எண்ணத்தை வைத்தேன், அது பாவம். பிறகு என் நண்பர்களிடத்திலே அதை பற்றி பேசினேன், அது புறமாகிவிட்டது, அது பாவம். அது மட்டுமில்லை, இதை பரப்பிக்கொண்டே செல்கின்றேன். இதைத்தான் கோல் சொல்வது என்று சொல்வார்கள், அபாண்டத்தை பரப்புவது என்று சொல்வார்கள். இவைகள் அனைத்தும் என்னிடத்திலே ஏன் வந்தன? இதெல்லாம் நம்ம எல்லாம் செய்யறது தான். யாரும் ஒரு ஆள் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் ஏற்படுகிறது என்றால், நாம் எப்பயுமே கேமராவா அடுத்தவங்க பக்கம் திருப்பி வச்சிருக்கோம். முதல்ல நம்ம பக்கம் திருப்போம். என்னிடத்தில் உரை குறைகள் என்ன? நான் என் குறைய சரி செஞ்சுக்கிட்டேன்னா என் கபூர்ல எனக்கு நல்லது, நாளைக்கு மஹ்ஷர்ல எனக்கு நல்லது, நாளைக்கு என்னுடைய லௌஹுல் என்னுடைய நன்மை தீமை பதிவேற்று கொடுக்கப்படும் பொழுது அதிலே என்னுடைய பெயர் நல்லாக இருக்கும். அதை விட்டு நான் பிறரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொன்னா என் வாழ்நாள் முழுக்க பிறர் குறை காணுவது, பிறரை கெட்ட எண்ணம் கொள்வது, பிறரை பற்றி புறம் பேசுவது தான் முழுசா நிரம்பி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் ரொம்ப போரா உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அவர்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி புறம் பேசுங்க, ஸ்மாங்கட்டாயிருவார் இல்லையா? இந்த பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் என்றால் மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள். இன்னைக்கு முழு உலகத்திலும் எல்லாரும் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாரு ஒரு காலத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி உள்ளவங்க மட்டும் செஞ்ச பாவம் இன்னைக்கு இன்ட்ரோவர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனிமை விரும்பிகள் தான் அதிகமாக செய்கிறார்கள்.
அதாவது சமூகத்திலே பழகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக புறம் பேசுவாங்க. யாரை விட்டும் ஒதுங்கி இருக்கிறாரு இவர் புறம், அப்படி இல்லை. ஒதுங்கி இருக்கிற இவர் எங்க புறம் பேசுறாரு? ஃபேஸ்புக்கில் புறம் பேசுறாரு, டிக்டாக்ல புறம் பேசுறாரு, இன்ஸ்டாகிராமில் புறம் பேசுறாரு, மற்ற சமூக தளங்களிலே புறம் பேசாத மனிதனே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. குறை காணாத மனிதனே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனால் நாம் ரபியுல் அவ்வலிலே பெருமானாரை பற்றி பேசுகிறோம். பெருமானார் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு நற்குணம் என்ன? உன் குறையை பார், பிறர் குறையை பார்க்காத. நீ பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய், அவர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எதிர்பார்க்காதே. இதுதான் பெருமானார் கற்றுக் கொடுத்தது. இந்த தவறின் காரணத்தினால் தான் இன்று ஒற்றுமை இல்லாம போகுது. நமக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, நமக்கும் நம்ம பெரியத்தாவுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, நமக்கும் நம்ம மாமனாருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. காரணம் என்ன? அவங்க நம்மளை எதையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம அவங்கள்ட்ட எதையாச்சும் குறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அவங்க குறைய நம்ம பொண்டாட்டிகிட்ட சொல்கிறோம், அவங்க நம்ம குறைய இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஒத்து போகுமா? பின்னாடி செய்தி வருது உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கண்டு. இது குறை ஒரு பெரிய விஷயமா? நல்ல மனிதர்களாக வாழ்வது மிக முக்கியம். ஆக நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பு, பெருமானார் சொன்னதை போல உழைஸ்துலி உத்தம்மி மஹுஸ்னல் அஹ்லாக், நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு செயல், நேரமாகிவிட்டால் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா புனைய, தன் வளர்ப்பு சஹாபிக்கு சொன்னார்கள், என் அருமை மகனே, உன்னால் காலையிலும் மாலையிலும் யாரை பற்றிய கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன்னால் வாழ முடிந்தால் வாழ்ந்து வா. காலைல சாயந்தரம் எந்த நேரத்திலையும் இவர் இப்படி அவர் இப்படி என்ற எண்ணங்கள் இல்லாமல், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், யாரை பற்றியும் நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் உன்னால் வாழ முடிந்தால் வாழ்ந்து வா. ஃபதாலிக மின் சுன்னதி, இங்கு தான் முத்தாய்ப்பு இருக்கின்றது. நபியவர்கள் சொன்னார்கள், அப்படி வாழ்வது மின் சுன்னதி, அதுதான் என் லைஃப் ஸ்டைல், அதுதான் என் சுன்னத். அல்லாஹ் அக்பர். பெருமானார் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள், பிறரை பற்றிய நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் வாழ்வதுதான் பெருமானாருடைய சுன்னத். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் தாம்பா பண்றாங்க, சுன்னத்துல் அம்பியா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். இதே மாதிரி தான் எனக்கு முன் வந்த 1.25 லட்சம் நபிமார்களும் இப்படித்தான் வாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய லைஃப் ஸ்டைலும் அதுதான். ஆக பிறரை பற்றி தவறான, அவர்கள் இருக்கக்கூடிய குறையாக இருந்தால் அது புறமாகிவிடும், இல்லாத குறையாக இருந்தால் அபாண்டமாகிவிடும். ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத வேலை. இரண்டை பற்றியும் உள்ளத்தில் கூட நினைக்காமல் வாழ்வதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு. அந்த பண்பை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லோரும் இன்று 90% எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம், மித்தவங்கள்ட்ட உள்ள குறையை பார்க்கறது, தன் குறையை மறந்து விடுவது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய சிறப்பான இந்த கடைசி வாரத்திலே நாம் எல்லோரும் நியத் வைக்க வேண்டும், நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும், நான் பெருமானாரை போல பிறரை பற்றிய நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம வாழ முயற்சிக்கிறேன். இந்த ரபியுல் அவ்வல் என்னுடைய முக்கியமான உறுதியே என்னன்னு சொன்னா, இனிமே நான் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன். தவறான எண்ணம் யாரை பற்றி? என்ன? தன் மனைவியை பற்றி கூட, தன் பிள்ளைகளை பற்றி கூட. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பிள்ளைகள் மனைவியிடம் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து தப்பா நினைக்க கூடாது, அவர்களை தர்பியத் செய்ய பார்க்கணும், அவர்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த குறைகளின் காரணத்தினால் இவள் கெட்டவள் இவன் கெட்டவன் என்று முடிவுக்கு வரக்கூடாது. இன்னும் ஆழமான விஷயம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்கின்றேன். ஆக இந்த ரபியுல் அவ்வலிலே நாம் எடுக்கக்கூடிய உறுதிப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், பெருமானாருடைய மிக முக்கியமான சுன்னத்தான, அனைத்து நபிமார்களுடைய சுன்னத்தான, யாரை பற்றியும் நான் எந்த பொழுதும் தவறாக எண்ண மாட்டேன், தவறாக பேச மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், நாளைக்கு கபூர்ல எல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவான். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த பண்புகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய நஃப்சுகளிலே அந்த அழகிய பண்பை ஆழ பதித்து விடுவானாக. வாழும் காலமெல்லாம் நம் குறைகளை சரி செய்து கொண்டே வாழக்கூடிய மக்களாகவும், பிறர் குறைகளை வாய்ப்பிருந்தால் அழகாக திருத்தக்கூடிய மக்கள் எங்களை ஈடுபட விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வார்.
لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب سبحان الله